நம்முடைய தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 81 வசனம் 16. சங்கீதம் 81 வசனம் 16. எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிக்கிறேன். ஒரே வசனம் தான், 4 பேருமே நம்ம வாசிக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறீங்க? But you would be fed with the finest of meat, with honey from the rock I would satisfy you. ரீட்டா முடியுமாமா? சரி, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 81 வசனம் 16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், நல்ல ப்ராமிஸ் வர்ஸ் இல்லையா? நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனமும் கூட. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கோதுமைன்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன உச்சிதமான கோதுமைன்னு சொல்லணும் இல்லையா? தேனுன்னு சொல்ல வேண்டியதுதான். அது ஏன் அதுல வந்து ஸ்பெஷலா கண்மலையின் தேன் அப்படின்னு சொல்லப்படணும்? வேதத்துல நம்ம எப்பவுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் வந்து பேரடாக்ஸா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது என்னப்பா, கொடுத்து இருக்கிறத கொடுத்தாச்சு, அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அது மாதிரி தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இப்படி நிறைய வசனங்களை நம்ம வந்து வேதத்துல நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் பாருங்க, உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன். இன்னைக்கு நமக்கு தலைப்பே அப்படிதான், உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன். இந்த ரெண்டையும் பத்தி தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம வாசிக்கிறோம், அது கோதுமையும் வார்கோதுமையும் நிறைய வரும். அத்தி மரம், திராட்சை செடி, அப்படி நிறைய வரும் அந்த வசனத்துல. இங்க ஆண்டவர் அழகா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, கோதுமை வார்கோதுமை. பாருங்க, கோதுமையிலே 2 இருக்கு, கோதுமை வார்கோதுமை அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. நமக்கு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நானே ஜீவாப்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த வார்கோதுமை வந்து இஸ்ரவேல்ல வந்து யூதேயா தேசத்துலதான் விளைவிக்கப்படும். அது எங்க விளைவிக்கப்படுது அந்த கோதுமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பெத்லகேம்ல. அந்த கோதுமை வந்து பெத்லகேம். ஏன் பெத்லகேமுக்கு வந்து அப்பத்தின் வீடு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெத்லகேம்ல விளைவிக்கப்படுகிற இந்த வார்கோதுமையானது ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. இதுல அவங்க அப்பம் சுட்டு அந்த பெத்லகேம் யூதேயாவுக்கு போகிறவங்க அதை வாங்கிட்டு வர்றதுக்காக அங்க சுட்டு விதவிதமா சுட்டு வச்சிருப்பாங்க. அந்த அப்பம் ரொம்ப ருசியா இருக்கும். அப்போ மற்ற சமாரியாவில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து யூதேயாவுக்கு அவங்க போகும்போது இங்க உள்ளவங்க சொல்லி விடுவாங்க, நீங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வாங்கன்னா அப்பம் வாங்கிட்டு வாங்க, பெத்லகேமின் அப்பம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அந்த பெத்லகேமின் அப்பம் அவ்வளவு விசேஷமான ஒரு அப்பம், ஒரு ப்ரெஷியஸான அப்பம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பெத்லகேம் மண்ணுல அது வந்து நல்ல விளைச்சலான ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம் தான் அந்த பெத்லகேம். அது மட்டும் இல்ல, அங்க விளையக்கூடிய அந்த வார்கோதுமையில செய்யக்கூடிய அந்த அப்பம் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு அப்பம். சோ அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்லும்போது சொல்றாரு, உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது இப்படியாக பார்க்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கோதுமை மணியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே தனக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் என்ன செய்தாரு, பிறந்தார் இல்லையா? அதனாலதான் அவர் ஜீவ அப்பமாக நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பெத்லகேம்ல வந்து அவர் பிறந்தது ஒரு விசேஷம். பாருங்க, எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மாட்டு தொட்டில முன்னணையில கிடத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அப்படி என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அப்படி மாட்டு தொட்டில போய் முன்னணையில எல்லாம் ஒன்றும் அவர் பறக்கல. அது ஒழுங்கான நம்ம அந்த ஹீப்ரு வசனங்கள் எல்லாம் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பழைய காலங்கள்ல நமக்கெல்லாம் இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு இந்தியாவுக்கு போறோம் இல்லையா? அது மாதிரி பெத்லகேம்ல வந்து என்னன்னா, அந்த குடிமதிப்பு எழுதப்படுறதுக்காக அவங்கவுங்க இடங்களுக்கு அவங்கவுங்க போக சொன்னாங்க. அப்ப போகும்போது இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ரிலேட்டிவ்ஸும் அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஆக்சுவலியா இயேசு கிறிஸ்துவோட தாயும் தகப்பனும் இருந்த வீடு வந்து டபுள் ஸ்டோரி வீடு. அப்ப அங்க வந்த போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல மரியாளுக்கு என்ன செஞ்சுச்சுன்னா, பிரசவ காலம் நேரிட்டுருச்சு.
அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து எப்படின்னா பிள்ளை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னா 40 நாள் சுத்திகரிப்பு நாள். பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உடன்படிக்கை பழைய காலத்து நியாயப்பிரமாண உடன்படிக்கை நமக்கு தெரியும். 40 நாள் சுத்திகரிப்பு நாட்கள். அப்ப அந்த 40 நாளும் மரியாள் வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேய்ப்பனின் துருவம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல்ல ஒண்ணு இருக்காமா. அது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த அதாவது பழைய காலத்துல வந்து ஆடுகளை கொண்டு போய் பலியிட கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஆடுகள் வந்து பலிதற்றதா இருக்கணும். கொஞ்சம் கூட பழுதிருக்க கூடாது. அது ரொம்ப பூரணமானதா இருக்கிறது தான் அவங்க கொண்டு போய் என்ன செய்யணும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போய் பலியிட போகணும். அப்ப அந்த பலியிடப்படக்கூடிய ஆடுகளை வளர்க்கறதுக்கு சொல்லியே அந்த ஸ்பெஷல் மேய்ப்பர்கள் இருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் மேய்ப்பர்கள் வந்து அருவருக்கப்பட்டவர்கள் அவங்க இஸ்ரவேலுக்குள்ள வர முடியாது. அப்ப அந்த ஆடுகளை மட்டும் வளர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க இருப்பாங்களாம் இஸ்ரவேல்ல. அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஆடுகள் போடுகிற குட்டி பிறந்த உடனே அது வந்து அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை துணி எடுத்து அந்த ஆட்டுக்குட்டி நல்லா சுத்திடுவாங்க பிறந்த உடனே. குட்டி துளி துளி அங்கங்கே போய் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை துணியில சுத்தி அது அந்த சுண்ணாம்பு போட்டு வச்சிருப்பாங்களாம் ஒரு பள்ளம் மாதிரி. அதுக்குள்ள அந்த குட்டியை வச்சிருப்பாங்களாம் கொஞ்ச நாள். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு விடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த மேய்ப்பனின் துருவம் அப்படிங்கிற இடத்த வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இஸ்ரவேலர்கள் இப்படி யாருக்காவது வந்து பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அவங்களுக்கு வீட்டுல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த தாயை கொண்டு போய் அந்த மேய்ப்பனின் துருவத்துல விட்டுருவாங்களாமா. சோ அந்த தாய் அங்க பெற்றெடுத்து அவ வந்து அந்த அழுக்கெல்லாம் நீங்கி அவர்கள் அங்க இருக்கவர்கள் அவர்களை கவனிச்சுக்குவாங்க. சோ முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அவங்க எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறந்தது பெரிய ஸ்டோரி. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன் உங்களுக்கு. சோ அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த பெத்லகேம்ல தான் அவர் என்ன செய்கிறார் பிறந்திருக்கிறார். அவரை தான் நம்ம என்ன செய்யறோம் பிற்காலங்கள்ல நம்ம அதை தியானிப்போம். பிற்காலங்கள்ல அவர் நமக்காக வந்து கல்வாரி சிலுவிலே தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய சரீரத்தை நாம் அப்பமாகவும் அவருடைய ரத்தத்தை திராட்சரசமாக நம்ம என்ன செய்கிறோம் குடிக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து கோதுமை மணியாய் மறித்து ஜீவ அப்பமாய் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல மத்தேயு 3:12 இப்படியாக சொல்கிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார். அப்ப இங்கேயும் கோதுமையை குறித்து இந்த கோதுமை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? விசுவாசிகளாகிய நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்வாரா களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நம்ம அந்த கலை கோதுமை குறித்து ஒரு தடவை நான்சி சிஸ்டர் நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அதை குறித்து ரொம்ப பேச விரும்பல. அப்ப கோதுமை நல்ல மணியானது அது களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டு அது அம்பாரத்திலே அது கர்த்தருக்காக சேர்க்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது கண்மலையின் தேனினால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேனுன்னு சொல்ல வேண்டியதுனா யூஸ்வலா பாருங்கப்பா தேன் வந்து எங்க கிடைக்கும்? மலர்ல கிடைக்கும் இல்லையா? நல்ல மரம் செடி கொடி இருக்கிற தண்ணி நிறைந்த இடங்கள்ல மரம் செடி கொடி நிறைய இருக்கிறதுல தேன் கூடுகள் மரங்கள்ல என்ன செய்யும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க கண்மலையின் தேனினால். அந்த கண்மலையில் உள்ள தேன் வந்து ரொம்ப விசேஷமான தேன். அதை நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற தேன்கள்ல இல்லாத எல்லா மெடிசின் குணங்களும் அந்த கண்மலையில இருந்து கிடைக்கிற தேன்ல என்ன செய்யுது இருக்கு. அந்த கண்மலையின் தேன் எடுக்கிறவங்க யூடியூப்ல பாருங்க ரொம்ப ஒரு கஷ்டமானது. பெரிய பெரிய பாறை இடுக்குகளுக்குள்ள அந்த தேன் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க கயிறை தன்னுடைய மேல கட்டி கொண்டு தன்னை முற்றிலுமா கவர் பண்ணிக்கிட்டு பெரிய வாளி மாதிரி ஒண்ணு கொண்டு போய் அந்த தேனை வெட்டி. ஆனா அந்த தேன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. மரத்துல நம்ம எடுக்கிற தேனை விட அது ரொம்ப பெருசா இருக்கு. அதை வெட்டி எடுத்துட்டு வராங்க. அந்த தேன் வந்து மற்ற தேன்களை விட என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது பூவுல தேன் இருக்கும். யாரெல்லாம் பூல தேன் சாப்பிட்டிருக்கீங்க? யாராவது எடுத்து சாப்பிட்டிருக்கீங்களா? பூல இருந்து தேன் எடுத்து சாப்பிட்டிருக்கீங்களா யாராவது? ஒருத்தரும் சாப்பிட்டதில்லை. பூல எடுத்து சாப்பிட்டிருக்கீங்களா? எந்த பூல சாப்பிட்டீங்க? ஓ அதுல இருக்கும். நான் வந்து 8 வயசு அல்லது 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க அப்பா வந்து இந்தியால வந்து கோதையார்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு 2 பவர் ஸ்டேஷன் இருக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுல தான் எங்க அப்பா வேலை பார்த்தாங்க.
சோ அங்க எங்களுக்கு என்னன்னா காலையில தூங்கி எழும்பி கதவை திறந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழை மரம் நிறைய இருக்கும். அந்த வாழை மரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாழை தாறு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழை பூவு இருக்கு பாருங்க. அதுல அந்த பூவுல வந்து ஒவ்வொரு நாளும் அது பெடல் பெடலா விரியும், ஒரே அடியா விரியாது. இன்னைக்கு காலையில நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெடல் ஃப்ரெஷ்ஷா விரிஞ்சிருக்கும். அந்த பெடலை நீக்கிட்டு அதுல உள்ள அந்த இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த பெடல் ஃப்ரெஷ்ஷா விரியும். அப்ப நான் அதை எடுத்து சாப்பிட்டிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த தேன். பாருங்க, அப்ப தேனை ஆண்டவர் எப்படி சொல்றார்? அது கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கண்மலையின் தேன் அவ்வளவு விசேஷத்ததா இருக்கிறது. சங்கீதம் 144 ஒன்று சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கண்மலையாகிய தேவன் நம்ம எப்படி செய்கிறார்? போர்களுக்கு நம் விரல்களை யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்? படிப்பிக்கிறவரா இருக்கிறார். தேவன் கண்மலை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, சங்கீதம் 92:14 சொல்றது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி என்று நான் பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் ஆண்டவரை கண்மலைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:4 நான் வாசிக்கும் போது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவரோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவை கண்மலைக்கு ஒப்பிட்டு இந்த வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கண்மலையில் இருக்கிற தேன் மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கு. ஆனா அந்த தேனை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியாக நம்ம என்ன செய்திட முடியாது. இருக்கிறது மரத்துல இருக்கிறத கூட ஏறி போய் ஈஸியா என்ன செய்யலாம், எடுத்துடலாம். அல்லது கீழே இருந்து ஒரு தீயை வைத்து அந்த தேனீக்களை எல்லாம் குறைச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். ஆனா கண்மலையின் இடுக்குகளில இருக்கிற தேனை போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில தேனாக ருசிக்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் கடினமானதுதான். தேன் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அது என்னது மதுரம் உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவித்து அவருடைய சந்தோஷங்களை, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறது என்பது ஒரு விசேஷித்தமான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உச்சிதமான கோதுமையினால் நான் போஷிப்பேன். உச்சிதமான கோதுமை யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு போஜனமாக எல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்கு. இந்த கண்மலையின் தேன் யாரு? கண்மலையாகி இயேசு கிறிஸ்து தான் அந்த தேன். அவருக்குள்ளாக தான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். இன்னைக்கு பாடல்ல கூட பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்திட்டு வரும்போது அந்த பாடல் அப்படிதான் சொல்லுறது பாருங்க. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். பாருங்க, ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. தூதர்களை வானத்து மன்னாவால் அவர் என்ன செய்தார்? போஷித்தார். நமக்கு ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இந்த 3வது சான்ஸ் சொல்லிட்டு பாருங்க, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர், நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஜீவ அப்பமாக இயேசு நமக்கு இருக்கிறார். அது மட்டுமல்ல, கண்மலையின் தேனாக நமக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் திருப்திப்படுத்துகிறதாக இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆத்மாவிலே தாழ்ச்சி வருகிறதோ அப்பொழுது அது நம்மை திருப்திப்படுத்துகிற அவர் அப்பமாக வருகிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் சூழ்ந்து கொள்ளுகிறதோ, ஏமாற்றங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறதோ, அப்பமெல்லாம் ஆண்டவர் நமக்கு கண்மலையின் தேனாய் வந்து அவரை நம்மை திருப்தியாக்குறவராக இருக்கிறார். தெரியுமா? அன்பின் பரலோக தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உச்சிதமான கோதுமையாய் ஜீவ அப்பமாய் நீ வந்து ஆண்டவரை உம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரப்பா. நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில எத்தனையோ கசப்புகள், ஏமாற்றங்கள், வெறுப்புகள், தோல்விகள் வரும்போது
கண்மலையின் தேனாக கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஆண்டவரே நீர் ஒரு மதுரமாய் அந்த நேரங்களெல்லாம் எங்களுக்கு இனிமையாய் மாற்றி கொடுத்தீரே. இந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். எங்களை தாழ்த்தி இந்த பரிசுத்த கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்த எபினேசர் இன்னும் எங்களை நடத்துவீர் என்று சொல்லி உமக்குள்ளாய் எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.